இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா உன்னோட லைசன்ஸ எதுக்கு இவளுக்கு கொடுத்த? தமிழ், எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு. சில்லுன்னு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வாயே. என்ன ஜூஸ் சார் வேணும்? ஆப்பிளா ஆரஞ்சா? ஆப்பிள் ஜூஸ் இருக்கட்டும், நல்லா தான் இருக்கும். வேணாம் வேணாம் வேணாம், வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துட்டு வா, அதான் நல்லா இருக்கும். சரி. டேய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு டென்ஷனா கத்திட்டு இருக்கேன், நீ இவ்வளவு கூலா ஜூஸ் சொல்லிட்டு இருக்க? மா, நீ டென்ஷனா இருக்கிறதுனால நானும் டென்ஷனா இருக்க முடியுமா? மா, உனக்கு என்ன பிரச்சனை? அவளை கண்டாலே உனக்கு பிடிக்காதுல்ல? அவ கூட வாழ்றதே எனக்கு பிடிக்கலன்னு தானே நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்த. அப்புறம் எதுக்குடா அவளுக்கு ஒண்ணுனா எல்லாத்தையும் ஓடி ஓடி பண்ணிட்டு இருக்க? ஏமாப்ல, எல்லாத்தையும் மறந்துட்டியா? அவதானே உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை வெறுத்து ஒதுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப என்னன்னு பார்த்தா அவ மேல இவ்வளவு அக்கறை காட்டுற. ஏமாமா, தமிழ் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? டேய், நீ அப்படிதானடா சொல்லிட்டு இருந்த? நான் சொன்னது அப்போ. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அப்போ இவன் மேல உனக்கு கோவமே இல்லையா? இருந்துச்சுமா, அதெல்லாம் ஒரு காலத்துல. ஆனா அது எல்லாத்தையும் அவளோட லவ்வால மொத்தமா மாத்திட்டா. சிவி சார், இந்தாங்க ஜூஸ். தேங்க்ஸ் தமிழ். சூப்பர் தமிழ். எதுல விட்ட? அதான் உன்னை முழுசா எல்லாத்தையும் மாத்திட்டான்னு சொன்னீங்க. மாமா, அவ மாத்தல, அவளோட லவ் மாத்திருச்சு. என் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறதுக்காக நானும் மாறணும் இல்ல மாமா? அதான மாமா நியாயம். மா, எனக்காக நீ உயிரை விடுவியா? என்னது? ஆனா தமிழ் எனக்காக உயிரை கொடுப்பாமா? சும்மா வார்த்தைகளை சொல்லலாமா, நிஜமாவே தமிழ் எனக்காக உயிரை கொடுப்பா. ஏன்னா நான் தான் அவ உலகமே. அப்படிப்பட்ட தமிழை நான் துரத்தணும்னு நினைச்சிருக்கேன். அப்ப கூட அவ எனக்கு நல்லது மட்டும் பண்ணிருக்கா. அப்ப அவளுக்கு நான் நல்லது மட்டும் தான் பண்ணணும். பொண்டாட்டி தாசனாவே மாறிட்ட, அப்படிதானே? அதுக்காக அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஆனா என் ஒய்ஃபுக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா நிப்பேன். தமிழ், நீ போ. மா, இதெல்லாம் போட்டு யோசிச்சு மண்டையை குழப்பிக்காத, சரியா? வரேம்மா. போச்சு போச்சு போச்சு, என் மகனை என்கிட்ட இருந்து சுத்தமா பிரிச்சுட்டான். இல்ல, அவளை இனிமே நான் சும்மா விட மாட்டேன்னு.